ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ரிச் கேர்ள் கேர்டேக்கர்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 5 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். போன எபிசோட்லேயே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அது ஒருத்தர் வேறு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம கோனகாவுடைய ஃபேமிலியில் அவளுக்குன்னு தத்தெடுக்கப்பட்ட ஒரு அண்ணன் மாதிரி சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி அவர் வந்து அவருடைய முறப்பையனா மருமகன். ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் நான் இதில் மாற்றி சொல்லி விரும்புகிறேன். ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆயிருப்பீங்க. ஸோ அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுட்டு அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டேன். இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காமல் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன். சரிங்க, நம்ம இதோட கதை போலாமா? ஸோ இப்போ ஹீரோ பார்த்தா எல்லாம் பர்ஃபெக்டாக வந்து ஒரு பட்லர் மாதிரி ரெடி ஆகிட்டான். சுசனா கேட்பா, இங்கே பேரா இப்போ நீ போட்டுங்கிற இந்த கோட்டு இருக்கல, இதோடைய மடிப்பு கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் என்ன, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை வச்சுக்கோ, எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறது உன் பொறுப்பு. ஓகே மேடம். ஆக்சுவலி இப்போ எங்கடா போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம சுசனே காரில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட சொல்லுவான், இன்னைக்கு நம்ம கோனகா ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய மீட்டிங் இருக்கு. அந்த ஒரு மீட்டிங்கை ஒரு பார்ட்டி மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம தான் எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட்டும் சரி வரவங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும். ஸோ ஹீரோ அதை தான் சொல்கிறான். ஃபேமிலியோட பிஸ்னஸ் விஷயமா வந்து சில பேரை மீட் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதுக்கான கவனிப்பெல்லாம் ஹீரோ அப்புறம் மற்ற எல்லாருமே பார்த்துக்கணுன்றதுக்காக தான் கூட்டின்னு போகிறாங்க. முக்கியமான விஷயம்டா, அங்க போறோம்ல, அது ஒரு சோஷியல் ஈவெண்ட்ன்றதுனால நம்ம பிரசிடென்ட் எல்லா விதமான விஷயத்திலையும் உன்னிப்பா கவனிச்சுட்டே இருப்பாரு. அதனால நீ அங்க போயிட்டு எந்த விதமான தப்பும் சரி கோளாறுத்தனமான வேலையும் பண்ணி அசிங்கத்தை வர வைக்காது நம்ம ஃபேமிலிக்கு. அதனால நீ உன்னுடைய பெஸ்டான பிஹேவியர் அங்க காமிச்சே ஆகணும், சொதப்பிடாத. அதே மாதிரி நீ பண்ணக்கூடிய வேலையால நம்மளுடைய கோனகா மேடமும் எந்த தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். இதை கேட்ட நம்ம கோனகாவும் நான் எதுவும் சொதப்ப மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க அந்த பிசினஸ் மீட்டிங்காக ஒரு சின்ன மேன்ஷனுக்கு போவாங்க. ஹீரோ அந்த மேன்ஷனுக்கு போயிட்டு இதோட அவங்க ஊர்ல சின்ன மேன்ஷனு, இதுவே என்னடா பங்களா மாதிரி இது. ஸோ நம்ம சுத்தனா இப்போ நிலைமையில நம்ம லேடி வந்து ஃப்ரண்ட் கேட்ல போவாங்க, நம்ம பேக் சைடு போகணும். நம்ம தான் போயிட்டு எல்லா விதமான உபசரிப்பையும் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம பக்கம் பார்த்தா கோனகா ஹீரோ கிட்ட இட்ஸ் ஓகே சொல்லுப்பா, நான் போயிட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேச போறேன்டா. அவனுங்க ஒன்றும் கிரிமினல்லாம் கிடையாதுப்பா, பிசினஸ் விஷயமா பேச வராங்க, அவ்வளவுதான். சரி இட்ஸ் ஓகே, இப்போ என்ன வேணும் உனக்கு? என் பெஸ்ட்டை கொடுப்பேன், கவலைப்படாத. சரி ஓகே, கண்டிப்பா நீங்க பெஸ்ட் கொடுத்து பண்ணுவீங்க. உங்க சைடு நான் எப்பவுமே இருப்பேன், உங்களை நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ உன பக்கம் தலையில தடவை கொடுக்குறான். கண்டிப்பா வீட்டுக்கு போன பிறகு நீ நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு பார்க்க, அவ போன பிறகு சுத்தனாவும் என்ன ஐஸ்கிரீம் எனக்கு ஒன்றும் புரியலையே, அவட கடவுளை மாட்டி விட்டு போயிட்டா. அங்க போன பிறகு பிசினஸுக்கு பேச வந்த ஆளுங்க எல்லாருமே நம்ம கோனகாவுடைய அப்பா கிட்ட நல்லா பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம், எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கும். ஓ அடேங்கப்பா, கோனகா இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கா, சின்ன வயசுல பார்த்தது. ஆமா நீங்க சொல்றது சரிதான் அங்கிள், நான் கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் வேர்ல்டா இருக்கும்போது பாத்தீங்க, அப்புறமா இப்பதான் பாக்குறோம். பரவாயில்லையே, நிறைய மரியாதை மேனஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன், நல்லா வளர்ந்துட்டுமா. உண்மையா சொல்ல போனா ரொம்ப பர்ஃபெக்டான பொண்ணா நீ வளர்ந்துட்டு வர அப்படின்னு உங்க பக்கம் அவங்க பாராட்டுறாங்க. ஸோ அப்புறம் கோனகாவுடைய அப்பா, வாங்க நம்ம போய் சாப்பிட்டுக்கினே பேசுவோம். அப்புறம் அவங்க எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கும்போது சுசனா ஹீரோ கிட்ட கேட்பான், இட்ஸ் ஓகே, அவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்கு இதுல இருந்து புதுசா என்ன தெரியுது? நீ எப்போ அவங்களுக்கு போய் சர்வ் பண்ணு தெரியுது? எதுனா இல்ல நான் பாக்குறத வச்சு பார்க்கும்போது கம்ப்ளீட்டா அவங்களுக்கு மேனஸ்ன்ற விஷயமே எஃபர்ட்லெஸ்ஸா தானே இருக்காங்க, எதுவுமே பெருசா பண்ணலையே அவங்க. டேய் அதுவே ஒரு ப்ராப்பரான மேனஸ் தான்டா. ஏன்னா அவங்க எதுவுமே எடுத்து சாப்பிடல, ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இடையில பசிக்கும் போது மட்டும் சாப்பிடுவாங்க. அதுதான் ஒரு முக்கியமான பிஹேவியரா பார்க்கப்படுதுங்க. முதல்ல ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வந்து பேசிக்கின்னு அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. ஆஹா, உனக்கு பார்க்க அப்படிதான் தெரியும். அதுலயும் முக்கியமா நம்மள கோனகாவுடைய காகின் லீடர் இருக்கார்ல, அவர் இன்னும் கவனமா இருக்கணும் இந்த விஷயத்தெல்லாம். அதனாலதான் அவர் முழு கவனத்தோட அங்க இருக்காரு. ஏன்னா அவர் பேசக்கூடிய விஷயத்திலயும் சரி, அவர் பண்ணக்கூடிய சைகளையும் சரி பல விதமான அர்த்தம் இருக்குது. அதுவும் ஒரு மேனஸா அங்க பாப்பாங்க, அதை வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க. பிசினஸையும் கூட வச்சுக்கலாமே வேணாம். பரவாயில்லையே காகின், உங்களுடைய பொண்ணுக்கு நிறைய மேனஸ் விஷயங்களை நல்லாவே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க. கண்டிப்பா இவளுக்கான ஃபியூச்சருக்கான அட்வான்டேஜ் இவளே சூஸ் பண்ணுவாள். அதுவே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா அவளுக்கு பிடிச்சவளை அவ கரெக்டா சூஸ் பண்ணல. இதுக்கெல்லாம் ஏன் நீங்க பயந்துட்டு இருக்கீங்க? அவ வந்து எல்லா விஷயத்துல கரெக்டா தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பாருங்க எவ்வளவு ஒழுக்கமா இருக்கா. இதை கேட்டு அவர் சந்தோஷமாயிடுவாரு. ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு என்னதான் இப்படிதான் பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி யோசிக்கிறான். சுசனாவும் என்ன ஆச்சு? இல்ல அப்போ அவனுக்குள்ளேயே யோசிப்பான், மேபி பணக்காரங்க எல்லாமே இவங்க இப்படிதான் பேசிப்பாங்க போல, ஒருத்தவங்களுடைய மேனஸை வச்சு தான் இன்னொருத்தவங்களை ஜட்ஜ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பிசினஸ் மீட்டிங்ல நம்ம கோனகாவையும் ஜாயின் பண்ண வச்சது ஃபியூச்சர்ல அவங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயத்தை அட்டன் பண்ணும்போது யூஸ் ஆகுன்றதுக்காக தான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இவ மேனஸ் கத்து வச்சுட்டு இருக்காளோ அந்த அளவுக்கு இவளுக்கு சூட்டபிளான ஆளை இவ கரெக்டா சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. பார்க்கலாம் கூடிய சீக்கிரமே என்ன நடக்குதுன்னு. அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு டெசர்ட்டை பரிமாறுவாங்க. ஸோ இதை பார்த்து அவரு, அடேங்கப்பா இது என்னுடைய ஒன் ஆஃப் தி ஃபேவரட்டான டெசர்ட் ஆச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நம்ம கோனகா அதுல இருக்க ஒரு சின்ன பீஸ் எடுத்து சாப்பிடலான்னு பார்க்க அது பார்த்தா ஃபோர்க்ல இருந்து கீழே வந்துடும். ஸோ இதே சமயத்துல தான் பார்த்தா அவரு, நீங்க விருப்பப்பட்ட அவளுக்கான ஃபியூச்சர் ஹஸ்பண்டா இருக்கிற அந்த ஒரு பையனை நானும் மேட்சிங்கா தேர்ந்தெடுத்து சொல்லாமா? எனக்கு ஓகே, என்னுடைய பொண்ணுக்கு ரேஞ்சுக்கு அவளுடைய மேனஸ்க்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய பையனை பார்த்து நீங்களே சூஸ் பண்ணுங்க சொல்ல. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து நம்ம கோனகா அந்த இடத்துல 3 செகண்ட் ரூல்னு சொல்லிட்டு அதை திரும்ப பயன்படுத்தி உடனடியே இவங்க பேசிட்டே இருக்கும் போது டக்குன்னு எடுத்து வாயில போட்டு பாருங்க. அவங்க பாத்துருவாங்க. அவங்க அப்பா அப்பதான் பேச முடிப்பாரு, என் பொண்ணுடைய அழகுக்கும் சரி டேலண்ட்டுக்கும் இணையா ஒரு பையனை தரது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி திரும்புவார் அவர் வாய பழக. அங்க வந்து அந்த நபரும் இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. இப்ப நான் பண்ணது 3 செகண்ட் ரூலுங்க. ஸோ அப்பதான் ரியலைஸ் பண்றாங்க நம்ம மேனஸை மீறிட்டோன்னு. ஸோ இதை பார்த்தவரு, என்னம்மா டக்குன்னு எப்படி சாப்பிட்டேன், அதான் பிளேட்ல இன்னும் நிறைய இருக்குல்ல, அதை சாப்பிட்டுருக்கலாம்ல. ஸோ இதை பார்த்து சுத்தனே பெரிய பிரச்சனைன்ற மாதிரி சொல்ல ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்கறான். பெரிய வேலையா பார்த்து விட்டு என்னன்னு கேட்கறான் பாருங்க. அது என்னன்னு தெரியல. கண்டிப்பா நம்மளுடைய மாஸ்டர் காகின் வந்து பர்சனாலிட்டி ரொம்ப மாறி இருக்கும் நேற்றுக்கு. அதை பார்க்கும்போது என்னால உணர முடியுது. ஸோ அன்னைக்கான மீட்டிங் எல்லாம் முடிச்சு அவனுக்கு கிளம்பிடுவானுங்க. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்தா எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய பொண்ணுக்கு இன்னும் நிறைய மேனஸை நீங்க சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டேலண்ட்டும் அழகு மட்டும் பார்த்தா அது இன்னும் நிறைய ஒழுக்கத்தையும் கொடுத்து கொடுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஏற்ற
பையனை நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஏன்னா உங்க பொண்ணுகிட்டே இன்னும் நிறைய குறைகள் இருக்கு, அந்த குறையை மாத்திக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம பிசினஸ் கண்டினியூ பண்ணி மிச்ச விஷயங்களை பேசிக்கலாம் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவரு மாறிட்டார் அப்படியே அவங்க அப்பாவுடைய பர்சனாலிட்டி. அப்போ சுதுனே சொல்லுங்க சார், கோனகாவுடைய பிஹேவியர் எப்படி மாறிடுச்சு சார் அது அப்படின்னு நான் சொல்ல வர ஹீரோவும் என்ன மன்னிச்சிருங்க சார், அந்த வேலையை பார்த்தது நான் தான். எங்க பாரு, ஒரு கேர்டேக்கரா உன்னுடைய வேலை என்னவோ நீ அதை பார்த்துருக்கணும். ஆனா தேவையில்லாத விஷயங்களை அவளுக்கு சொல்லிக் கொடுக்கறது என்னுடைய ஃபேமிலிக்கு பெரிய அசிங்கத்தை தான் கொண்டு வருது. இதுக்கப்புறம் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அவள் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஒவ்வொருத்தர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றது அவளுக்கான மாஸ்க் அவளே போட்டு சூஸ் பண்ணி நடந்துக்கிட்டோம். ஏன்னா அப்படி இருந்தால் தான் அவள் கண்டிப்பாக ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டான மூடுக்கு போயிடுறாரு. சுதுனா, இதுக்கப்புறம் நீ தான் பிரைவேட் அவளை பார்த்துக்க போற. ஆனா சார் நீங்க இமீடியட்டா இந்த மாதிரியான பிஹேவியர்லாம் எடுத்து நம்ம பண்றதுனால நம்ம மேடமுடைய மைண்ட் ரொம்ப கொலாப்ஸ் ஆகும். அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னதான் உடம்பு சரியில்லாம ஆனாலும் அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட அந்த அளவுக்கு வசதி இருக்குல்ல, அது போதும். அவ என் குடும்பத்துல பிறந்ததுக்கே காரணம் கோனகா ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணி வழி நடத்தி போகிறதுக்காக தான். அப்ப ஹீரோ யோசிக்கிறான், அட கடவுளே, இந்த விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா அப்ப இதனால இருக்க சந்தோஷமா இருக்கிற அவருடைய லைஃப் அப்படியே மாறிடும் பயங்கரமா. சார் இங்க பாருங்க சார், அதுல நம்ம மேடமுடைய தப்பு எதுவும் கிடையாது, இது எல்லாமே நான் பண்ண தப்பு தான். நான் இதை விட பெட்டரான வழி கண்டுபிடிச்சு சொல்றேன். இங்க பாரு, இது உன்னுடைய தப்பு கிடையாது. அவ பண்ற விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும் போது என்னால தெரியுது அவளுக்கு இதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் கேரக்டரும் இருக்க தேவையில்லைன்னு. ஏன்னா அவளால எப்பவுமே அவ இஷ்டப்பட்ட மாதிரி நடந்துக்க முடியாது. அப்படி நடந்ததுனால நம்மளுடைய ஃபேமிலிக்கு பெரிய அசிங்கத்தை தான் கொண்டு வருவா. அதனால இதுக்கப்புறம் அந்த கேரக்டர் தேவையில்லை. இதனால என் ஃபேமிலிக்கு தான் பெரிய அசிங்கத்தை கொண்டு வந்து நிறைய விஷயம் பாதிப்படையும். அதனால சிதுனே இட்சுகிக்கு பேமெண்ட் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அவனை அனுப்பிவிட வெளியே. ஓகே சார். ஹீரோக்கு என்னடா இங்க நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. இதுக்கப்புறம் நீ கோனகாவுடைய கேரக்டர் இருக்க தேவையில்ல, நீ அபிஷியலா இந்த வேலையை விட்டு தூக்கப்படுற. அப்புறம் மொத்த ஹீரோ வெளியே தூக்கி போட்டாங்க, பணத்தையும் கொடுத்துட்டேன். எங்க பாரு, எது நாள் வரைக்கும் நீ வேலை செஞ்சுக்கான எல்லா விதமான சம்பளத்தையும் சேர்த்து நாங்க கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்க இருக்க தேவையில்ல. அது கூடவே உன்னுடைய பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே நாங்க முடிச்சுட்டு ஸ்கூல்ல இருந்து அபிஷியலா உன்னை வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக வச்சிருவோம், கவலைப்படாத. ஹீரோ யோசிக்கிற என்னடா இது ஷார்ட் டைம்ல வந்து ஷார்ட் டைம்லேயே போறோம். கடுப்புல ஹீரோ அந்த பணத்தை தூக்கி விசிறடிக்கலான்னு பார்த்தா இந்த பணத்துக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டான். அப்படி இருக்கும்போது கோபத்துல அதை தூக்கி பதிலே அந்த விதமான அர்த்தமும் இல்ல. அதனால வெறுப்புல அப்படியே கிளம்பிடுவான். இது நினைச்சேன், இது ஒரு கனவு மாதிரி தான் எனக்கு இருக்க போதுன்னு. அப்படியே நடந்தாச்சு. வந்தேன், என் வேலையை பார்த்து கிளம்பிட்டே இருக்கேன். ஆனா நான் இல்லாம அவங்க நிம்மதியா இருப்பாங்களா? ஸோ கோனகா அதுக்கப்புறம் பார்த்தா என்னடா இன்னமும் நம்ம இட்சுகியை பார்க்க முடியல, என்னதான் ஆச்சுன்ற மாதிரி உன்னை பக்கம் அவ கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு இன்னும் தெரியல நம்ம அப்பா வந்து நம்ம ஹீரோவை எப்பயோ வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. சுசனா கிட்ட அவ கேட்கறா, என்னாச்சு இட்சுகி வரவே இல்லை, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? இல்ல மைலேடி, அவன் தான் பெரிய தப்பு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அதுவும் உங்களுக்கு கேரக்டரா இருந்தது பெரிய தப்பு. அதனாலதான் நீங்க பண்ண வேலையால நம்ம மாஸ்டர் காகின் வந்து நம்ம இட்சுகிய வேலையை விட்டு தூக்கிட்டாரு. இதுக்கப்புறம் அவன் எப்பவுமே வரமாட்டான். இது கேட்டு அவளுக்கு பெரிய ஷாக்கு. என்னடா இது, நம்ம பண்ண வேலையால அவன் வேலையை விட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம அவனை ரொம்ப பிடிக்கும், அவன் இல்லாம நம்மளால எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ இங்க பாரு, நான் போயிட்டு அவனை கண்டுபிடிக்க போறேன், அது உங்களால பண்ண முடியாது, உங்களை இந்த இடத்த விட்டு நாங்க போக விட மாட்டோம். சரி இங்க பாரு சுசுனா, நீ என் சைடா இல்ல எங்க அப்பா சைடா? நான் காகின் மாஸ்டருடைய எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். சுசுனா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, இப்படி எல்லாம் பண்ண மட்டும் நான் விட்டுருவானா, நான் எப்படியாப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா துணியெல்லாம் கட்டி அவ்வளவு ஹைட்டான இடத்துல இருந்து கீழே இறங்க பிளான் போட்டான். அதுவும் யாரு நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்க. சோ அதுக்கப்புறம் நம்ம இட்சுகி தனியா உட்காந்துட்டு இருக்க. அங்க பார்த்தா நரிகா வருவான். ஏ இட்சுகி, நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க, நீ என்ன வந்தீங்க? கொஞ்சம் நேரம் ஃப்ரீயா இருந்ததுனால நான் கடைக்கு போயிட்டு தேவையான பொருட்கள் வாங்கி வரேன். அதுவும் மார்ஷல் ஆர்ட்ஸ் என்னுடைய அப்பாவை நான் தோக்கடிச்சதுனால. அப்படியா, உண்மையிலேயே நீ வேற லெவல் தான் நடிகா. என்னாச்சு இட்சுகி, ரொம்ப சோகமா இருக்க மாதிரி தெரியுது. சோ அப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ சொன்ன பிறகு அவ யோசிக்கிறான், ஓ கோனகா விஷயத்துல இப்படி நடந்த பிறகுதான் உன்னை இப்படி தூக்கிட்டாங்களா? இல்ல, இதுல அவ தப்பு ஒண்ணும் கிடையாது, என் மேலதான் பெரிய தப்பு. நான் தான் வந்து அந்த மாதிரியான விஷயத்த அவங்களுக்கு புதுசா சொல்லி கொடுத்து தேவையில்லாம அந்த மாதிரி ஒரு டைம்ல பயன்படுத்துறதுக்காக தூண்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதனால இது எல்லாமே என் மேலதான் தப்பு, எல்லாமே என் மேலதான் தப்பு நடிகா. உண்மையை சொல்ல போன என்ன மாதிரியான ஒரு காமனர் உன் லைஃப்ல கூட நான் அன்னைக்கு ஒரு நாள் உன்னை நான் வெளியே இந்த ஊரை சுத்தி காமிச்சப்போ என்னால உங்க அப்பா உன் மேல கோவப்பட்டு பெரிய முடிவு எடுத்தாரு. அதனால நானும் எங்க அம்மாவும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் மேலதான் பெரிய தப்பு, நான் பண்ற விஷயத்தினாலதான் இங்க எல்லாருக்கும் பிரச்சனை ஆகுது. அப்போ நான் ஒரு காமனரா எந்த விஷயத்தையும் பெருசா பண்ணக்கூடாது, நான் இப்படி இருந்துட்டு போயின்னு தோணுது. அது உண்மை இல்ல, அது உண்மை இல்லை இட்சுகி, என்ன சொல்றேன் எங்க பாரு இட்சுகி, அன்னைக்கு நீ அந்த ஊரை எனக்கு சுத்தி காமிச்சதுனாலதான் நான் இந்த வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த அளவுக்கு மாறி இருக்கேன். நீ மட்டும் வரலன்னா எனக்கு கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. நீ என் லைஃப்ல வந்த பிறகுதான் நிறைய விஷயம் மாறி இருக்கேன். எங்க அப்பா எனக்கு ஃப்ரீடம் கொடுக்கல, ஆனா இப்ப கொடுத்துருக்காரு. ஆனா இந்த ஒரு நாலேஜ் கொடுத்தது நீ தானே. கோனகாவும் அப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ கண்டிப்பா அவங்க கிட்ட போய் பேசிப்பாரு. என்கிட்ட எப்படி அன்னைக்கு ஒரு நாள் சொன்னியோ அதே மாதிரி தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். நீயா உன்னை நினைச்சு குழப்பிக்காத, எதுவா இருந்தாலும் போய் பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கும். அப்புறம் இதெல்லாம் நான் சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, நான் வந்து அப்படின்னு அந்த 3 வார்த்தையை சொல்ல வரதுக்கு தயங்குறேன். உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது எனக்கு தெரியும், நீ என்னுடைய ஹீரோன்றது மறந்துட்டு ஆயிடுச்சு அப்படின்னு அவன் கேட்க, இதை கேட்டு ஹீரோக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஆமா, நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் நெகோசியேஷன் பண்ணி பாக்குறேன். நான் இப்படி வந்ததுனால கண்டிப்பா கோனகா ரொம்ப வருத்தமா இருப்ப போறாங்க. கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு நான் புரிய வைக்கணும். நரிகாவும் சரி, இப்ப அவ லைஃப் அப்படிதான் மாறி இருக்கு. இவங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க தான். நரிகா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோ கிளம்புவான். எங்கடா போறேன்? நான் டேரக்டா கோனகா ஃபேமிலி கிட்டே போயிட்டு நெகோசியேஷன் பண்ண போறேன். இதை கேட்டு நம்ம நரிகா, அடா கடவுளே, நான் எதிரிகளுடைய கூட்டத்துக்கே திரும்ப அவனை அனுப்புறேன், இதாண்டா வாய்ப்புன்னு சொல்லிட்டு நான் கூட அமைக்கணும் அவனை போட்டு என் வீட்டுல. ஆனாலும் யோசிப்பா, இவனுக்கும் அவளுக்குமான என்ன ரிலேஷன்ஷிப் புரியலையேன்னு. அப்புறம் ஹீரோ போகும்போது யோசிக்கிறான், என்னடான்னு பார்த்தா நம்ம கோனகா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருப்போம் ஆரம்பத்திலேயே, உங்களை விட்டு பிரிய மாட்டேன், உங்க கூடயே இருந்து உங்களை பத்திரமா பார்த்துப்பேன், உங்களை பாதுகாப்புன்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ இப்போ அதெல்லாம் கேட்டுதான் இப்போ ஹீரோ அவங்களுடைய வீட்டுக்கு வந்தா அங்க செக்யூரிட்டி கார்டெல்லாம், டேய் உன்னை யாரை திரும்பி வர சொன்னது, அவனுக்கு தடுக்கலான்னு பார்த்த ஹீரோவும், சாரிங்க மன்னிச்சிருங்க எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களை தாண்டி போக முயற்சி பண்ண அவனுக்கு சண்டை போட்டு இவனை அடைக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. ஹீரோ பார்த்தா
டக்குன்னு தன்னுடைய மார்ஷியல் டெக்னிக்லாம் பயன்படுத்தி அவங்களை அடிச்சு போட்டுருவாங்க. ஹீரோ யோசிக்கிறான் என்னடா நடக்குதுன்னு, என்னாலே இதை நம்ப முடியலன்னு யோசிக்கிறான். அப்புறம் இன்னொருத்தரையும் அடிச்ச பிறகு ஹீரோ வந்துருந்து அசால்ட்டா அவ்வளவு பெரிய கேட்டை தாண்டி போறான். உள்ளுக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஹீரோ பார்த்தா ஒரு டைம் நம்ம கோனகா சொன்ன அந்த ஒரு மேட்ஸ் எல்லாம் வரக்கூடிய அந்த ஒரு எக்ஸிட் டோர் வழியா வரான். அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா நம்ம சுசுனே அவனை கேப்சர் பண்ணுன்னு சொல்றான். ஹீரோ உன பக்கம் முன்னாடி போயிட்டு இருக்கான். போற வழியெல்லாம் பார்த்தா ஆளுங்க எல்லாருமே ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஹீரோ இருந்தாலும் எப்படியாச்சும் நம்ம கோனகாவை பார்த்துடணும், அவகிட்ட பேசிடணும், எப்படியாச்சும் இதெல்லாம் நடந்ததை புரிய வச்சு சமாதானம் ஆக்கணும்ன்றதுக்காக எல்லாரையும் அடிச்சு போட்டு முன்னோக்கி போயிட்டே இருக்கான். அடிச்சு போடும் முதல்ல ஹீரோ யோசிக்குது யாருன்னா சுசுனேவை தான். செம்பாய் நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அங்க போயிட்டே இருக்கும்போது ஜன்னல் வழியா பார்த்தா அங்க துணியெல்லாம் போட்டு கீழே இறங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கா நம்ம கோனகாவும். ஏன்டி என்னடியே போயிட்டு இருக்க சொல்லி ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவ இதை பார்த்துட்டு உன்னை தேடிதான் வந்தா, நீ வந்துட்டியா, ஆனா என் கை வலிக்குதே விட போறேன்னு சொல்லிட்டு அவ கத்த. ஹீரோ டக்குன்னு பாஞ்சு போய் பிடிப்பான் பாருங்க, சூப்பரான கேட்சரடே அப்படின்னு ஹீரோ பாராட்டுவான். இதெல்லாம் முக்கியமா எதுக்கு நீ இந்த மாதிரியான வேலையெல்லாம் பாக்குறீங்க, ஒன்னு பாக்கிறதுக்காக தான், உங்ககிட்ட சில விஷயங்களை பேசி முடிவு பண்றதுக்காக. நம்மளுடைய லேடி அவங்க கிட்ட பாக்குறேன் அவனை விடாதீங்க பிடிக்கிறான்ற மாதிரி இன்னும் பார்த்தா நிறைய பேர் கிளம்புறாங்க ஹீரோ அடிக்கச்சு பிடிக்கிறதுக்காக. அவங்க எல்லாரும் நீ எனக்கு என்ன பண்ண நினைக்கிறாங்க, நீ என்ன பண்றது, நீங்க பண்ற வேலையால அப்படிதான் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கோனகா ஹீரோவை கூப்பிட்டு தனியா பேசிட்டு இருப்பான். என்ன ப்ரொபோசல் வைக்கணும்ன்றீங்க, நீ என்ன உன்னுடைய ஆஸ்டேஜா மாத்திக்கும், எங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ண, எங்க அவர் ஏற்கனவே காண்டில் இருக்காரு, இப்பெல்லாம் பண்ணனா ஒரு பெரிய மிசைலா எடுத்து என் வாயுல விட்டு என்ன கொண்டுடுவாரு, இதை வேற ஒரு விதத்துல நான் சமாளிக்கணும் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். நம்ம ஒன்னாவே போயிட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ரெண்டு பேரும் முடிவு எடுத்து தைரியமா போயிட்டு இருக்காங்க. பார்த்தா சூதனே தன்னுடைய பட்லஸ் எல்லாம் கூட்டு வந்து எல்லாரையுமே சுத்தி நிக்க வச்சு அவங்களை பிடிச்சிட்டா. உன் கூட என்னுடைய மேடத்தை கூட்டு போக முடியாது சூதனே, உன் மனசுல இருக்க விஷயத்த மறந்துட்டேன், நல்லாவே மார்ஷல் ஆர்ட் எல்லாம் பண்ண கத்துக்கினேன், இட்ஸ் ஓகே, எங்களுக்கு போக வழி விடுங்க, நான் கண்டிப்பா போயிட்டு கோனகாவுடைய அப்பா கிட்ட நாங்க பேச போறோம், அதுக்கு என்னால அனுமதி தர முடியாது. இப்போ கோனகாவே பேசுவா சீசனே, இட்ஸுக்கு ஏன் கூடிய இருக்கணும், அவன் என்னுடைய கேரக்டரா ஏன் கூடிய இருக்கணும், நான் பண்ண விஷயத்துக்காக அவனுக்கு இந்த மாதிரியான தப்பெல்லாம் கொடுக்கறது என்னால ஏத்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாம என்னுடைய எல்லா விதமான பிஹேவியரும் கண்டிப்பா நான் மாத்திக்கிறேன், எந்த சின்ன மிஸ்டேக்கும் பண்ண மாட்டேன், நான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா இருக்க ட்ரை பண்றேன். இதை பார்த்து சீசனுக்கு ஷாக்கு. ஆனா ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஆனா என்ன இருந்தாலும் இதை என்னால ஏத்துக்க முடியாது கோனகா, நீங்க ரொம்ப உங்களை புஷ் பண்ணீங்கன்னா உங்களுடைய நிலைமை மோசமாயிடுன்னு எனக்கு தெரியும், நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சும் உங்களை நாங்க பாதுகாப்பேன், உங்களை நாங்க அப்படி மாத்த விட மாட்டேன், எனக்கு தெரியும் சொல்லிட்டு அவங்க ரொமான்ஸ் பண்ண இட்ஸுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த இன்ஃபர்மேஷனை உனக்கு கொடுக்கணும், கொஞ்ச நேரம் இதயத்தில் வெயிட் பண்ணியா, என்ன சொல்றீங்க, கரெக்டான டைமிங் பார்த்து அங்க காகேன்னு சொல்லக்கூடிய கோனகாவுடைய அப்பா கால் பண்ணுவாரு. அவர் பார்க்க அவ கிளம்ப. இதெல்லாம் பார்த்து ஹீரோ சுசுனே உண்மையை சொல்லுங்க, நீங்க யார் சைடு, நான் காகேன் மாஸ்டரோடைய எம்ப்ளாயர், ஆனா நான் எப்பவுமே கோனகா மேடத்தோடைய சைடு தான். சோ நம்ம சுசுனே பார்த்தா ஏதோ லெட்டர்ல எடுத்து வச்சிருக்கான். என்னது சுசுனே இதெல்லாம் மாஸ்டர், இது எல்லாமே கோனகா ஃபேமிலியோடைய சோஷியல் கேதரிங்காக வந்த இன்விடேஷன், அதுல ரிப்ளை இன்விடேஷன்ஸ் இதெல்லாம் எனக்கு புரியுது. இந்த 4 இன்விடேஷன்ஸ் எல்லாமே யார்கிட்ட இருந்து வந்தது, அதுவும் ரிப்ளேஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஷி காரேன் அந்த ஜேஎஸ் ஹோல்டர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நிமிஷம் அவங்களுடைய பிசினஸ் பத்தில நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க ஃபேமிலி சார்பா ஏதாச்சும் நம்ம இன்வைட் பண்ணிருக்கோமா அதை பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்ல. நான் பார்த்த வரைக்கும் மியாகோஜிமா ஃபேமிலியை கூட நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, ஆனா அவங்க எப்படிப்பட்ட ஃபேமிலின்னு உனக்கு தெரியல. ஆல்சோ டென்னோஜி ஃபேமிலியை நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. இவங்கள மாதிரியான ஆட்கள் கூட நம்ம பேசி பழகுதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஒரு நம்பிக்கையை சம்பாதிக்கிறது அதை விட கஷ்டமான விஷயம். அதனால இந்த வேலையை பார்த்தது யாரு, இந்த இன்விடேஷன் கொடுத்தது நம்முடைய கோனகா மேடம் தான். அவங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இவங்க இருக்கிறதுனால இன்வைட் பண்ணிருக்காங்க. அப்படியா, ஆனா அவ இப்படி பண்ணி நான் பார்த்ததே இல்லையே, பரவாயில்ல, இந்த மாதிரியான விஷயத்துல நல்ல நட்புறவு கொண்டாடணுன்றதுக்காக அவங்க எல்லாரும் இன்வைட் பண்ணிருக்கா, புதுசா இருக்கு அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்த கூட அவ பாக்குறான். சுதனை புரிய வைப்பா. மாஸ்டர், நீங்க நம்ம மேடத்துடைய பிஹேவியர்ல நிறைய மாற்றம் இருக்குன்னு சொன்னீங்களா, அதுல இந்த மாதிரியான மாற்றமும் சரி, இது நம்ம ஃபேமிலிக்கான நிறைய அட்வான்டேஜ் உருவாக்கும். சரி ஓகே, நல்லா புரிஞ்சுதேன், இட்ஸுக்கு திரும்பி வேலைக்கு வர சொல்ல அப்படின்னு அவர் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சோஷியல் கேதரிங் பார்ட்டியில பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்க பயங்கர அழகா இருப்பாங்க. முக்கியமா நரிக்கா தான் இட்ஸுக்கு ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண வைக்கிறேன், எனக்கு ரொம்ப சரியா இருக்கடான்னு சொல்லிட்டு அவ பதட்டமா வரா. டென்னோஜி தான் உன பக்கம் சமாளிக்கிறான், இப்படி எல்லாம் நடந்துக்கு அதை பொறுமையா ரிலாக்ஸா இருன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறான். ஹீரோ இவங்கெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிடுங்கப்பா. ஆனா அப்ப பார்த்தா கோனகாவுடைய அப்பாவை பார்த்து ஹீரோவை தனியா கூப்பிடுவாரு பேசுறதுக்காக. அங்க போன பிறகு நான் நினைச்சதை விட எனக்கு ரொம்பவே நல்லா வளர்ந்துட்டா, ஜீனியஸா மாறிட்டான். இந்த மாதிரியான ஒரு சோஷியல் கேதரிங்காக முக்கியமான ஃபேமிலியில இருக்க நிறைய பேர் இன்விடேஷன் பண்றதுக்கு ஒரு வகையில நீயும் காரணமா இருந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுனால தான் திரும்ப உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். திரும்ப பெரிய ஏதோ விதமான மிஸ்டேக்கோ பண்ணாதுன்னு சொல்லிட்டு அறிவுரை கொடுத்துட்டு கிளம்புவாரு. ஹீரோவும் உண்மையிலேயே நான் கண்டிப்பா நல்லபடியா அவங்களை பாத்துக்கணும் ஒரு கேரக்டர். அப்ப பார்த்தா அங்க கோனகா வருவா. இட்ஸுக்கு எங்க அப்பா சொன்னாரு நீ இங்க தான் இருக்கேன்னு, நீ திரும்பி எனக்கு கேரக்டரா வரப்போறேன்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா நான் இன்னும் நிறைய விஷயத்த கத்துப்பேன். இதை கேட்ட ஹீரோ கண்டிப்பான்னு சொல்லிட்டு வைக்கப்படுறான். சில டைம் நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அப்ப அவன் சோகமா இருக்க, என்னாச்சு, என் தலையில தடவி கொடு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் தடவி கொடுப்பான். ஆனா அவளுக்கு பார்த்தா திடீர்னு வித்தியாசமான ஃபீல் தோணும். அவன் திடீர்னு வைக்கப்பட்டு திரும்பிடுவா. என்னாச்சு, உங்க முகம் சவந்தரிச்சு, அது எனக்கு தெரியல, ஏதோ வியர்டான ஃபீலிங் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க புலம்புறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த எபிசோட எப்படின்னு. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.